அவன் போய் ஒரு டைலாக் விடுவான் பொண்ணுகிட்ட போய், ஏம்மா நீ தான் அம்மா மாதிரி இருக்கம்மா, உன்கிட்ட தான் அம்மாவுடைய அன்பை பார்க்க முடியுது. அது விபச்சாராவி. அம்மாவோட அன்பை அவங்க பார்க்கல, அது விபச்சாரம், அது இச்சை. உனக்குள்ள அவங்க பேசும் சொல்ல உனக்கு வந்தது அன்பு கிடையாது, அது இச்சை. அது அசுத்தமான உறவு, அசுத்தமான உணர்வு. அது நீ புரிந்து கொள்ளல. அத விபச்சார ஆவின்னு கண்டுபிடிக்காம அது பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நீ நினைச்சுக்கிட்ட, அது வேசித்தன ஆவி. அதை என்னைக்கு நீ புரிஞ்சு கொள்ள போற? பிரதர் சிஸ்டர், உங்க ஆவிக்குரிய லைஃப்ல நான் கன்சர்ன் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. எனக்கு இந்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து நான் வரிகளை எழுதி இருக்கிறேன். பலர் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி அன்பின் ஆவியில் நிரம்பாமல் வேசித்தன ஆவியில் நிரம்புவார்கள். நீங்க அன்புன்னு சொல்லி இச்சையின் ஆவியில நிரம்ப வாய்ப்புண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், எனக்கு அண்ணன் கிடையாதுங்க, நீ தான் எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க, நீ பேசலாம். எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா கிடையாது, நீ தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கலாம், நீ கதை பேசலாம். ஆனா பின்னாடி விபச்சார ஆவி இருக்கு, நீ மறந்துடாத. உண்மையிலேயே நீ அன்பு வச்சிருந்தனா நீ வெளியே இப்படி ஓப்பனா பேச மாட்ட. உன் சிந்தையில அப்படிப்பட்ட தாட்டை வளர்க்க மாட்ட. அது விபச்சாராவி. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆவிக்குரிய லைஃப நீ ரொம்ப பக்குவமா கொண்டு போகணும். நீ கொஞ்சம் விட்டா கூட நீ விழுந்துருவ.